பாமர மக்கள் சினிமா பார்க்க வர்றாங்கப்பா. அந்த பாமர மக்களுக்கு நான் அவங்களுக்காகவே தான் நான் நடிக்கிறேன். எனக்கு சுயலாபமே கிடையாது. அவங்களை என்டர்டெயின் படிக்கிற மட்டும் தான் நான் நடிக்கிறேன். அதனால அவங்களுக்குலாம் டிக்கெட்டு மிக குறைந்த விலையில, இல்லைன்னா இலவசமா கூட கொடுங்களேன், யார் தடுத்தா? அப்ப உங்களுக்கு லாபம் வரும்போதெல்லாம் நீங்க பேசுவீங்க. ஒன்னும் தெரியாம தயவு செய்து விஜய் போன்றவர்கள் பேச வேண்டாம். நீங்க பிளாக்ல டிக்கெட் விற்றீங்க, சினிமா டிக்கெட்டை உயர்த்தி விட்டீங்க, சினிமாக்குள்ள பாப்கார்ன கூட உயர்த்தி தான் வித்தீங்க. அரசியல் காலம்ன்றத விஜய்க்கு ஒண்ணும் தெரியலன்னு சொல்ல வரீங்களா மேடம்? நிச்சயமா விஜய்க்கு ஒண்ணும் தெரியல. அரசியல் காலத்துல விஜய்க்கு ஒண்ணும் தெரியல. ஒன்னும் தெரியல நான் சொல்லல. சினிமால நடிக்க தெரியும், அவ்வளவுதான். வசனம் பேச தெரியும், டான்ஸ் ஆட தெரியும், ஏமாற்றவும் தெரியும். அரசியல் பொருளாதாரம் போன்றவற்றில் தெரியலையே. கேளுங்களேன், நான் கேட்கிறேன். இதே மாதிரி மைக்கு முன்னால எதனால ஏத்துனாங்க? மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஒண்ணு செஞ்சாங்கன்னா 10 ரூபாய் செய்ய மாட்டாங்க. மகளிர் தினத்தை அன்னைக்கு ஏன் 100 ரூபாய் குறைச்சாரு? மகளிர் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும். இன்னைக்கு 62% ஏறினதுனால மிக குறைந்த விலையில் ஏற்றி இருக்கிறார். பட் நாங்கெல்லாம் அதுவும் வேணாம், நாங்க கோரிக்கை வைக்கலாம் இருக்கோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சினிமா டிக்கெட்டை உயர்த்தி விட்டீங்க, சினிமாக்குள்ள பாப்கார்ன கூட உயர்த்தி தான் வித்தீங்க. அரசியல் காலம்ன்றத விஜய்க்கு ஒண்ணும் தெரியலன்னு சொல்ல வரீங்களா மேடம்? நிச்சயமா. பிளாக்கில் டிக்கெட் விற்கும் தாவேக தலைவர் விஜய் அரசியல் தெரியாமல் ஒன்றும் பேசக்கூடாது என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் காட்டமாக விமர்சித்துள்ளார். தம்பி விஜய் வர கேஸ் விலை ஏறினதுக்கு ஒரு பெரிய இது கொடுத்திருக்காரு அறிக்கை. கச்சா எண்ணெய் ஏறிடுச்சான், இறங்கலையும். ஒரு அதிகாரப்பூர்வம் விஞ்ஞானபூர்வம் அங்க இருக்கா? எங்க மாநில தலைவரோட அறிக்கையை பாருங்க, விஜயோட அறிக்கை பாருங்க. அவர் தெளிவா எவ்வளவு ஏறி இருக்கு, இதுக்கு முன்னால் நம்ம எவ்வளவு கொடுத்தோம், எவ்வளவு குறைச்சோம், இன்னைக்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால ஏற்றப்பட்டிருக்குதுன்னு. சும்மா பொதுவா நான் கேட்கிறேன், உங்களை டிக்கெட் எவ்வளவுப்பா விற்கிறீங்க? பிளாக்ல டிக்கெட். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கருப்பு பணத்தை ஒழித்தார், பிளாக் மணியை ஒழித்தார்கள். அதனால அடிக்கடி நான் சொல்லுவேன், என்னோட கோட்டும் ஒயிட்டு, என் நோட்டும் ஒயிட்டுன்னு சொல்லுவேன். டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் கருப்பு பணம் ஒழிக்கப்பட்டது. கருப்புல டிக்கெட், பிளாக்ல டிக்கெட் ஒழிக்கப்பட்டதா? உங்க டிக்கெட் எவ்வளவுப்பா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சினிமா போறது இல்ல. டிக்கெட் எவ்வளவுப்பா விஜய் படத்துக்கு? இது நீங்க என்ன கட்டுப்படுத்தினீங்களா? என்னைக்கானும்